அல்லேலூயா. நமக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்கலாம், கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனா பகை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் பகையை இயேசு சிலுவையிலே கொன்று போட்டு விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனம் இருக்கு, நேரம் இல்லை, நமக்கு வேற சப்ஜெக்ட் இருக்குது, நாம் அதை சிந்திக்கலாம். ஆமென், அல்லேலூயா. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் உண்டாயிருக்கிறவைகள் எவைகளோ, பேஜ் நம்பர் சொல்லிடுங்கம்மா பைபிள்ல, புதிய ஏற்பாட்டுல பிலிப்பியர் நிருபம் 272வது பக்கம். புதுசா சில விசுவாசிகள் இருக்கிறதுனால இன்னும் பைபிள சரியா புரட்ட தெரியல, ஆனாலும் நீங்க முயற்சி பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அல்லேலூயா. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுது? எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை. அல்லேலூயா. உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் யாருக்காக வாழ்கிறோம் என்று வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ யாருக்காக நாம் வாழ போகிறோம்? யாருக்காக நாம் சாப்பிடுறோம்? யாருக்காக உடுக்கிறோம்? யாருக்காக ஓடுறோம்? யாருக்காக உழைக்கிறோம்? யாருக்காக பாடுபடுறோம்? யாருக்காக கவலைப்படுறோம்? யாருக்காக கண்ணீர் வடிக்கிறோம்? இல்லையா? யாருக்காக உலகத்திலே வாழ்கிறோம் என்று வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனுகுலத்திற்கு ஒரு நல்ல செய்தி என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த நிருபத்திலே அவர் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்து கொண்டார், புரிந்து கொண்டார், இயேசு எதுக்கு வந்தார், இயேசு என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனிமேல் அவர் என்ன செய்ய போகிறார், இயேசுவை அவர் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டதனுடைய, அறிந்து கொண்டதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை அல்ல, இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை. அது தனது அம்மா அழகா பாடுனாங்க, இயேசுவோடு இணைந்த வாழ்வை தேடி தெரிந்து கொண்டேன், இதுவே தூய தேவ அன்பே போதும் மாய உலகினிலே, போதும் மாய உலகினிலே. அல்லேலூயா. இந்த மாய உலகத்திலே இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையை நான் தேடி தெரிந்து கொண்டேன், இதுவே போதும் இந்த மாய உலகினிலே. அல்லேலூயா. அதை அறிந்து கொண்ட இங்கே பவுல் எழுதுகிறார், என்ன? ஆகிலோ உலகத்திலே மனுஷன் லாபத்தை தான் தேடுகிறான், நஷ்டத்தை யாரும் தேடுவதில்லை, நஷ்டத்தை யாரும் விரும்புவது இல்லை. உலகத்திலே நான் வாழ்கிற வரைக்கும் நான் லாபம், அதுதான் சில கடைகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க லாபம் அப்படின்னு, பார்த்துருக்கீங்களா? கடைகள்ல இடத்துல லாபம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சு அதுக்கு ஊதுவத்தி கொடுத்து பூஜை செய்கிறார், மாலை போட்டு. எதுக்கு? லாபத்துக்கு. தினந்தோறும் நான் லாபத்தை பார்க்கணும், தினந்தோறும் நானு ஆமா லாபம் லாபம், என் வாழ்க்கை எல்லாம் லாபம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிற மனுஷன். ஸ்தோத்திரம். ஆனா யாருக்காக அந்த லாபம்? இல்லையா? இங்கேயும் ஒரு லாபத்தை அவர் விரும்புகிறார். ஆனால் எனக்கு வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் எதுவெல்லாம் லாபமாய் தோன்றுகிறதோ அது எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு வராம வீட்டுல உட்கார்ந்தா நமக்கு லாபம் தான், லாபம் தானே? பெட்ரோல் மிச்சம், நேரம் மிச்சம், இல்லையா? எல்லாமே மிச்சம். டிவி பார்க்கலாம், லாபம் தானே? இல்லையா? எல்லாம் பத்து தூக்கலாம், லாபம் தானே? இல்லைன்னா கறிகிரி அது வாங்கி சமைச்சு வீட்டுல உட்காந்துட்டு அது லாபம் தானே? லாபம் தானே? ஆனா அதை இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், இல்லையா? 8வது வசனத்துல படிக்கிறாரு, வாசிங்க. அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. என்ன ஒரு ஒரு தங்கமான வார்த்தைகள், என்ன ஒரு அன்பான வார்த்தைகள். தேவன் பேரிலே பற்றி கொண்ட அந்த மனம் எப்படியெல்லாம் நினைக்கிறது பாருங்க. அல்லேலூயா. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற
அப்போ முதல் வசனம் 7வது வசனத்துல சொல்றாரு இயேசுவுக்காக சொல்றாரு. இங்க அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அல்லேலூயா. சோ யாருக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்காக வாழணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உலகத்துல நமக்கு லாபமாய் தோன்றது எல்லாத்தையும் என்ன செய்வோம்? நஷ்டம் என்று. 8வது வசனம் மேன்மைக்காக எல்லாவற்றையும் 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 தான். எக்ஸப்டும் கிடையாது. எக்ஸப்ட் என்ன? இதுதான், இது தவிர மீதி அப்படின்னு. மீதிக்கு இந்த இடமே இல்ல. எல்லாம், நம் வாழ்க்கை எல்லாம், நம் சிந்தை எல்லாம், நம் உள்ளம் எல்லாம், நம்முடைய நோக்கம் எல்லாம், அந்த எல்லாம் அதுக்குள்ள வருது ரட்சிப்பு, மீட்பு. அல்லேலூயா. அல்லேலூயா கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க அல்லேலூயா சொல்லி அதுவும் கையில தூக்கி அல்லேலூயா சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, டெண்டுல்கர் 6 அடிச்ச மாதிரி எனக்கு. அல்லேலூயா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும் விளையாடுறதுக்கு. தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஜனங்களா கை கட்டி அப்படியே அமைதியா இருந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு மனசே. ஆமா, தோத்திரம். அந்த மாதிரி கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த 3/4 மணி நேரம் நான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் வசனத்துல. அல்லேலூயா. ஆமா, இது நான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறீங்களோ அதனுடைய வெளிப்பாடு தான் கையை தூக்கி அல்லேலூயா சொல்றது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றாரு? லாபமாய் தோன்றுவதை நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இதே 11வது வசனம் பாருங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க, இந்த மாதிரி வசனங்க பாத்தீங்களா? உட்கார்ந்து அப்படியே படிச்சு தியானிக்கும் போது அப்படியே அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. இது அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உலகத்தில் வாழ போறோம்னு தெரியாது. வாழ்ந்துட்டான், ஸ்தோத்திரம். குடும்பமான வரைக்கும் சமாளிச்சு எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு லாபங்கள் பார்த்துட்டேன். லாபத்தையும் பார்த்துட்டேன், நஷ்டத்தையும் பார்த்துட்டேன், அனுபவிச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன நிலையில நான் வந்திருக்கிறேன்னா எல்லாம் அவரே, எல்லாம் அவருக்கே. அல்லேலூயா. சோ இயேசுவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சொல்றாரு. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எது என்னதுங்க? குப்பையுமாக. எதை எண்ணுகிறேன்? எனக்கு லாபமே வேண்டாங்க. உலகத்துல எனக்கு லாபமே வேண்டாம். அவருடைய முடிவு பாருங்க எப்படி இருக்குது. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நிறைய பக்தர்கள், கடவுள் பக்தி உள்ளவர்கள், கடவுளை எதுக்காக நம்புறாங்க தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. லாபத்துக்காகத்தான். ஆமா, கடவுளே எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறேன். ஆமா, கடவுளே எனக்கு நீ இதை தந்தீங்கன்னா நான் மட்டும் வச்சுக்கிறேன், நெருப்பு மிதிக்கிறேன், நடந்தே நான் வர்றேன், முட்டி போட்டுனே படிக்கட்டு ஏறுறேன், மண்ணு சோறு சாப்பிடுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்களும் கொஞ்சம் பேச நல்லா இருக்கும். கிறிஸ்தவங்களை எடுத்துக்கங்களேன். நான் வெள்ளை புடவை கட்டுறேன் ஞாயிற்றுக்கிழமானா ஒருத்தன. நீ வெள்ளை புடவை கட்டினா என்ன, கலர் புடவை கட்டினா என்ன, ஏதோ கட்டிட்டு வர்றீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, இன்னும் டாப்ல போறாங்க நிறைய பேரு. என்னது? நிர்வாண பூஜை. என்ன பூஜை? அதுல ஒரு பெருமை, அதுல ஒரு. ஆமா, இன்னும் அதோட டாப்ல போறாங்க. என்னது? நரபலி கொடுக்குறேன். கொடுக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. புதைகள் கிடைக்கணும்னா நரபலி கொடுக்குறேன். குழந்தைங்களை நான் கொடுக்குறேன், நரபலி கொடுக்குறேன் சொல்லிட்டு என்ன செய்றாங்க? கடவுளை லாபத்துக்காக தேடுறாங்க. அப்படி ஒரு கூட்டம் தான். நீங்க அந்த கூட்டம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. லாபத்துக்காக வரணும் நம்ம சாமி கும்பிட? சொல்லுங்க சொல்லுங்க. லாபத்தை தேடி நம்ம தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஏசாவுக்கு டீல் போட்டுருக்குது. டீலா நோ டீலா? ஆமா ஆமா. நீங்க எனக்கு இது கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இது கொடுக்குறேன், நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இப்படி உனக்கு செய்யறேன். டீல் பேசிக்கிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. அது ஆராதனை அல்ல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல நம்ம செய்கிற காரியங்கள், அறியாமல் செய்கிற காரியங்கள், புரியாமல் செய்கிற காரியங்கள், தெரிந்து செய்வதல்ல, தெரியாமல் செய்கிற காரியங்கள். அது தெரியாமல் நிறைய காரியத்தை பூமியில நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம்.
பொய்யானவைகளை தெரியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு பவுல் எழுதுறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அறிய வேண்டியவரை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிய வேண்டும். அப்போது லாபமாய் தோன்றுவதில் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுவோம், குப்பையமாய் எண்ணுவோம். நஷ்டம் என்று விட்டு விடுவோம், குப்பையாக எண்ணுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். நஷ்டம் என்று விட்டு விடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நஷ்டம் என்று விட்டு விடுவோம், குப்பையாக எண்ணுகிறோம். ஆமென். ஒரு தீர்மானம். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். சீக்கிரமா புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரமா புரியாதவங்களுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். நம்ம இது ஆவிக்குரிய ஆத்மீக வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே முன்னேறி போட வேண்டும். இப்படி நினைச்சுக்கிட்டே நம்ம இயேசுவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, சொல்லுங்க, இயேசுவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, சொல்லுங்க எல்லாரும், இயேசுவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஏன்னா அவர் தானே நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவர் ஜீவனை கொடுக்காவிட்டா அவருக்கு லாபம் வந்திருக்கும் இல்லையா? இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்காமல் இருந்தா அவருக்கு லாபமா இருந்திருக்கும், நம்ம எல்லாருக்கும் நஷ்டமா இருந்திருக்கும். அதை இயேசு சொன்னார், என்ன உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு. அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் எதை முக்கியப்படுத்துகிறார்? ஆத்மாவை. ஆத்மா நஷ்டமடைய கூடாது என்பதற்காகத்தான் இயேசு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்து அதை லாபமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மா ரட்சிப்பு தான் தேவனுடைய பார்வையிலே லாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் பிலிப்பியர் 1:21 என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு உயிர், இயேசுதான் என் உயிர் இல்லையா? இயேசுதான் என் ஜீவன். சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு ஜீவன், இயேசுதான் எனக்கு உயிர். அல்லேலூயா. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? லாபம்ன்றாரு. அல்லேலூயா. ஏங்க அல்லேலூயா சொல்லுங்க கொஞ்சம். வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, அப்பதான் நீங்க சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா போட்டு போட்டு நீங்க டயர்ட் ஆயிரணும். டயர்ட் ஆகி 6 மணிக்கு போகும்போது ஒரு காபி சாப்பிட்டு போகணும். ரொம்ப அல்லேலூயா. பாஸ்டர் மணிக்கு வடை செஞ்சிருக்காங்க, அவங்களே செஞ்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதனால அல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்லா போடணும். பாருங்க வடை என்ன மாதிரி வேலை செய்து பாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ரட்சிக்கப்படுவதற்கெல்லாம் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டவர்களுக்கு தான் இந்த சத்தியம். அறியாதவங்களுக்கு இந்த சத்தியம் கிடையாது, புரியாது. நீங்க அறிந்து கொண்டவர்கள் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இயேசு யார், எப்படிப்பட்டவர், அறிந்து கொண்டவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், அவர் தான் எனக்கு உயிர் என்று எந்தெந்த விசுவாசிகள் எல்லாம் அறிக்கை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு சாவு என்பது நஷ்டம் அல்ல, சாவு என்பது ஆதாயம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறீர்களா? பிறந்துட்டாங்க, ஒரு நாள் மரணம் நிச்சயம், நிச்சயம் தானங்க. எனக்கும் ஒரு நாளைக்கு நம்ம மறுக்க போறோம், சாவ போறோம். எப்படி சாவ போறோம் தெரியாது, ஸ்தோத்திரம். எப்படியே சாவ போறோம். ஆனா அந்த சாவு நமக்கு நஷ்டமா இருக்க கூடாது, நமக்கு லாபமா இருக்கணும். இதுதான் லட்சியம், இதுதான் நோக்கம். அல்லேலூயா. அதுல 3:12 என்ன வாசிக்கிறோம்? பிலிப்பியர் திருப்பி வச்சுக்கங்க. 3:12 என்ன வாசிக்கிறோம்? அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும்னு நானே எண்ணிக்கொள்ளாமல். அண்டர்லைன் போடுங்க, அண்டர்லைன் போடுங்க. ஆமா, பேனா கண்டிப்பா வேணும். நீங்க எல்லாம் பேனா எடுத்துட்டு வரணும், பைபிள் எடுத்துட்டு வரணும். நோட்ஸ் எடுக்கணும்னா ஒரு டைரியோ ஒரு நோட் புக்கோ எடுத்துட்டு வரணும். இந்த ராஜரிக குடும்பத்துக்கு அதுதான் அடையாளம்.
இல்லையா? என்னங்க நோட்டு, என்னங்க பைபிள், என்னங்க பென்சில், இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்களே? நம்ம வகுப்புக்கு போறோம், கிளாஸ்க்கு போறோம், அவரை அறிகிற அறிவுக்காக வருகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. அல்லேலூயா. இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பா கிளாஸ் வரணும், ராஜரிக குடும்பத்துக்கு வரணும். ஆமென். இங்க எடுக்கப்படுகிற பாடம் தேவனை அறிகிற அறிவை கொடுத்த பாடம். பாடத்தை படிக்க வேணும். எதை படிக்க வேணும்? ஆமா, சயின்ஸ் ஒரு அறிவு, மேக்ஸ் ஒரு அறிவு, ஹிஸ்டரி ஜாகிரபி ஒரு அறிவு, அப்புறம் என்ன சப்ஜெக்ட் இருக்கு, ஜிகே ஒரு அறிவு, பொது அறிவு இல்லையா? இப்படி நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ஒரு அறிவு இல்லையா? உலகத்தில் நிறைய பாடங்கள் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி அது ஒரு அறிவு, எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு அறிவு, ரோபோ அது ஒரு அறிவு. உலகத்துல நிறைய அறிவுகள் இருக்கிறது, அறிவு ஜீவிகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்துல நிறைய அறிவுகள் இருக்குது. இந்த அறிவுகளை பார்க்கிறோம், மேலான ஒரு அறிவு இருக்குது, அது தெய்வத்தை அறிகிற அறிவு. அந்த அறிவை பற்றி தான் நீங்க பவுல் எழுதுகிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஸ்தோத்திரம், என் சொத்து எல்லாத்தையும் வித்து கொடுக்க கூட நான் ரெடியா இருக்கேன்றாரு. அல்லேலூயா. என் ஜீவனை கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன்றாரு. அதுதான் கிறிஸ்து தான் என் ஜீவன். நான் செத்தாலும் சாகுறேன், நான் சாகுறேன்னா அதான் எனக்கு லாபம். அல்லேலூயா. இது ஒரு டாப் மோஸ்டான டீச்சிங். இது இயேசு கொடுத்த டீச்சிங்ஸ் தான். ஸ்தோத்திரம். நான் இல்ல, இயேசு கொடுத்த டீச்சிங்ஸ் தான். வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து சில வசனம் படிங்க. பக்கம் 109. 26. நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். அது தனி பிரசங்கம். நோவா காலத்துல என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நோவா காலத்துல ஆண்டவர் எப்படி ஜனங்க நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் தேவன் காப்பாத்தினாரு இல்லையா? நோவாவின் குடும்பத்தை தானே தேவன் காப்பாத்தினாரு. நோவா சபையை காப்பாத்தல, குடும்பத்தை காப்பாத்தினாரு. அந்த குடும்பத்துல எத்தனை பேர் தான் இருந்தாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் தான் இருந்தாங்க? ராஜரிக குடும்பத்தை இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 8 குடும்பம்னு வைங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 குடும்பம் தான். ஆண்டவர் நம்ம நோவாவின் குடும்பத்தை காப்பாத்தினவரை நம்மள காப்பாற்ற மாட்டாரா? ராஜரிக குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாரா? ஆமென். ஆனா இங்க இயேசுநாதர் என்ன சொல்றாரு? நோவா காலத்துல நடந்தது போல. அப்ப மனுஷகுமாரனாகிய இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. அல்லேலூயா. அப்போ மனுஷ குமரன், குமரன் மனுஷ குமரன், குமரன் யாரு போடுவாங்க? குமர குரு பரன், குமர குரு பரன், குரு குமரன், குமரனா வந்துட்டாரு. யார் இவரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, இயேசுவை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆமென். இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் தேவனால் உண்டான ஆவி. அல்லேலூயா. இயேசுவை அறிக்கை பண்ணாத ஆவிகள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்தில் போய்விடக் கூடாது. ஆமென். கிறிஸ்து ஜீவனா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க, நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும், ஆனா இந்த 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்து ஜீவனாய் இருந்தார். அல்லேலூயா. அந்த அவர்கள் எல்லாம் பேழைக்குள்ளே இருந்தார்கள். கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள், காக்கப்பட்டார்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? நோவா பத்தி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும். என்னென்ன பண்ணாங்க பாருங்க ஜனங்க. இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷகுமாரன் வர்ற வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? லாபம். அதனால எங்க மரமலையில ஒரு காலத்துல ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல், டீ கடை 2 கடை அப்படி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரு தெரு என்னது சாப்பாடு கடை. ஜனங்க கூட்டம் கூட்டமா. அவன் எப்படிப்பட்ட பெரிய ஹோட்டல் அங்கேயும் கூட்டம், சின்ன ஹோட்டலும் கூட்டம். சாப்பாடு கடை சாப்பிடுவாங்க. ஆமா, கடை பேரே சாப்பிடுவாங்க.
ஜனங்கள் சாப்பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற காலம் இயேசுநாதருடைய வருகையின் காலம். குடித்தார்கள் குடித்தார்கள். டாஸ்மார்க் கடையில பாருங்க கூட்டத்தை. ஆமா, ஜனங்களா ஆமா நோக்கம் இல்லாமல் வாழ்கிறோம். யாருக்காக வாழ்கிறோம் என்ற நோக்கம் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். தோத்திரம். குடித்தார்கள், கொண்டார்கள்னா கொண்டார்கள், கொள்ளுதல், இன்கம் இன்கம் இன்கம், ஆமா வருமானம், ஆமா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. தோத்திரம். ஒரு கூட்டம் வித்துக்கிட்டே இருக்குது, ஒரு கூட்டம் வாங்கிட்டே இருக்கிறது. அதான் உலகம். உலகம் பாருங்க, விற்கிறதுக்கு ஒரு கூட்டம், வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம். இவங்க ரெண்டு பேரும் மத்தியில இங்கேயும் காசு போடுவா, விற்கிறவங்க கிட்டையும் காசு போடுங்கிற கூட்டம், வாங்குறவங்க கிட்டையும் காசு போடுங்கிற கூட்டம். கமிஷன் கமிஷன். தோத்திரம். இதுக்கு அரசாங்கமே என்ன செய்யுது? ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஒன்று தொடங்கி அதுல வாங்குறவங்க கிட்டையும் ஒரு பங்கு வசூல் பண்ணுது, விற்கிறவங்க கிட்டையும் ஒரு பங்கு வசூல் பண்ணுது. உலகம் அதுலதான் ஓடிட்டு இருக்குது, வாங்குறதுலயும் விற்கிறதுலயும். பையங்க அந்த செல்லிங்க. தோத்திரம். இந்த கடைசி காலம் இயேசு, இது இயேசு சொன்ன வார்த்தை. வாசிங்க. கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், ஸ்தாபித்தார்கள். ஆமா, நடுறது வேலை நிறைய நடக்குது. தோத்திரம். ஆமா 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 ஆமா. கட்சியை பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கொடி, ஆளாளுக்கு ஒரு கூட்டம் கட்சிக்கு. ஆமா, புது புதுசா தோணுது, புது புதுசா லாபம் தான், எல்லாத்திலயும் லாபம் தான். லாபம் எப்படியாவது ஆட்சி பிடிச்சு லாபம் சம்பாதிக்கணும், எப்படியாவது அதை பண்ணி இதை பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். இதுலதான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. நட்டார்கள், கட்டினார்கள். அப்பா நீங்க கட்டட வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்குதா இல்லைங்களாங்க? 15 அடுக்கு, 20 அடுக்கு, 30 அடுக்கு, பெரிய 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 மாளிகை. ஒரு பெரிய கிராமத்தையே கொண்டு ஒரு 5 சென்ட்ல அடிக்கிறான். ஜனங்கள் கட்டுமான பணிகள் ஏராளம். தமிழர்கள் மத்தியில கட்டுமான பணிக்கு வர்றது கொஞ்சம் தான். ஆனா வட இந்தியர்கள் வந்து லாரி லாரியா வருது, ட்ரெயினா வருது, பஸ் பஸ்ஸா வந்து இறங்குதுங்க. எதுக்கு? ஆமா, கட்டுமான பணிக்கு ஆள் கிடைக்கல. தோத்திரம். ஆமா, சப்பாத்தி ஜப்சி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம்? ஆமா, கட்டுமான பணிகளுக்கு நடந்து கொண்டிருக்குது. கட்டினார்கள். இன்னைக்கும் அப்படித்தான் கட்டினார்கள். என்னமா அழுதுனா? வாசிங்க. லோத்தின் நாட்களில் நாளிலே வானத்திலிருந்து என்ன வந்துச்சம்மா? அப்போ ஜலத்தினாலே நோவா காலத்திலே தேவன் ஒரு முறை அழித்தாரு. இங்க அக்னினாலே. ஆமா, ஏன் அழிக்கணும்னா தேவ சித்தமா, தேவ விருப்பமா? இல்ல, அந்த அளவுக்கு தெய்வத்தை பாவம் செய்து அக்கிரமம் செய்து தெய்வத்தை கோபம் ஊட்டினார்கள். ஆகவே அந்த கோபம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆமா, அழிச்சு பார்த்தாரு. அக்னி வந்து அழித்து போட்டது. இயேசுநாதர் வரப்போறாரா இல்லையா? சொல்லுங்க. அதோட விட்டுட்டாரு. ஆனா இயேசுநாதர் வரப்போறாரு. மனுஷகுமார் நாட்களில் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அப்படியே நடக்கும்ன்றார். தோத்திரம். நீ நடந்துட்டு இருக்கா? அப்ப இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்கா? சொல்லுங்க. அப்ப விசுவாசிகளை நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம மனசை மாத்திக்குவோம், எண்ணத்தை மாத்திப்போம், உணர்ந்துக்குவோம். நம்ம யாருக்காக வாழணும்ன்றத தீர்மானிப்போம். இயேசுவுக்காக. சொல்லுங்க. இயேசுவை அறிகிற அறிவுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கோம்? இயேசுவுக்காக பிடிக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. எதற்காக இயேசுவால பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை அறிகிற மேன்மைக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அழிந்து போவதற்காக அல்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து முடிச்சிருங்க. அந்த நாளிலே வீட்டுக்கு, அது மேல் மாடியில் இருக்கிறவன், அதான் வீட்டுக்கு மேல் மாடியில் இருக்கிறவன், மேல இருக்கிறவன் இறங்க வேணாம். ஏன்னா கீழே இறங்குனா ஆமா தப்பிக்க முடியாது. அதனால மேல இருக்கிறவன் கீழே இறங்க வேண்டாம். வயல்ல வேலை செஞ்சு இருக்கும் போது பின்னுக்கு பார்க்காதன்னு சொல்றாரு. கீழே வாசிங்க. லோத்தின் மனைவி, லோத்தை பத்தி சொல்றாரு. லோத்தின் மனைவி, இதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்குது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல எடுத்தவங்க வாசிக்கலாம். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், மணி ஆகுது. மீதி பிரச்சனை அடுத்த வாரம் நான் பண்றேன். இன்னைக்குரிய சத்தியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாசிங்க. ஆதியாகமம் 19ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து படிங்க.
அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உன் ஜீவன் தப்ப ஓடி. இன்னைக்கு தேவன் இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகளுக்கும் சரி அவிசுவாசிகளுக்கும் சரி உலகத்துக்கும் கொடுக்கிற நல்ல ஒரு செய்தி என்ன தெரியுமா? உன் ஜீவன் தப்ப பாவத்தை விட்டு ஓடிப்போ. தோத்திரம். உலகத்தை விட்டு, மாயையை விட்டு, கொள்ளாத காரியங்கள் என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு ஓடி போவோம். அதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவன் சோதம் குமாராவை அழிக்க போகிறார். ஏனென்றால் ஜனங்கள் பாவம் செய்து அவன் தன் வழியை கெடுத்துக் கொண்டதுனால அக்னியும் கண்டகமும் வருவித்து தேவன் சோதம் குமாரவை அழிக்க திட்டம் வைத்தார். நீங்க வீட்டுல போயிட்டு படிச்சுங்க 18ஆம் அதிகாரம். சரியா? 18வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அபிரகாம் லோத்துவுக்காக ஜெபம் பண்றாரு. 50 நீதிமன்றம் அழிப்பீரோ? இல்ல, அழிக்க மாட்டேன்றார். 40 இருந்தா அழிக்க மாட்டேன், 30 இருந்தா அழிக்க மாட்டேன், 20 இருந்தா அழிக்க மாட்டேன், 5 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், ஒருத்தன் இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அழிக்க மாட்டேன், அவனை மட்டும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு லோத்துவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் என்ன செய்றாங்க? அந்த ஊரை விட்டு வெளியேற்றுறாங்க. ஏன்னா தேவன் என்ன செய்ய போறாரு? சோதகுமாராவை அழிக்க போறாரு. அந்த அழிவுல இருந்து அந்த நீதிமானின் குடும்பத்தை தேவன் காப்பாற்றினது போல இந்த கடைசி காலத்திலும் இந்த ராஜரீக குடும்பத்தை தேவன் காப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அதுதான் கருத்து நம்மை கொண்டு வந்து இந்த ராஜரீக குடும்பத்தை உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா நம்முடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. லோத்துவை அவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க உங்கள் ஜீவன் தப்ப ஓடி போயிடுங்க. ஐயோ சொத்து ஆண்டவரே இப்பதான் வாங்கியிருக்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறேன். ஐயோ ஆமா, அது உன்னோட இடம், மாடி இப்பதான் வீடு கட்டியிருக்கேன், இப்பதான் ஏறு மாடு பூட்டினேன், இப்பதான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அந்த பொருள் வாங்கினேன், இந்த பொருள் வாங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அப்படின்னா நம்முடைய உள்ளம் பொருள்கள் மேல இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளம் எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல இருக்க வேண்டும். இயேசுவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக வாழ்கிற ஜனங்களாய் நம்ம இருக்குவோம். ஆமென். எல்லாம் நமக்கு தேவைதான். சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், இருக்கிற இடம் வேணும், வசதிகள் வேணும் தான். ஆனா அது மேல நம்முடைய ஜீவனை வைக்க கூடாது, அது மேல நம்முடைய உயிரை வைக்க கூடாது. இயேசுவின் பேர்ல தான் நம்முடைய உயிரை வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் அல்ல சத்தமா தான் போடுங்க. நான் தேநாடு ஹட்டி பக்கத்துல எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். படுகாஸ் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் சொத்து மேல ஆசை, வயல் நிலத்து மேல ஆசை, உயிரே போகாது. சொந்த பந்தமெல்லாம் வீட்டு வாசல வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியம்மா, அவங்க நிலத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து தண்ணியில போட்டு கரைச்சி அது வாயில ஊத்தின பின்னாடி தான் உயிர் போச்சு. ஒரு தாத்தாக்கு உயிரை போல, எல்லாம் மேலக்காரங்க எல்லாம் வந்துட்டான், உயிர் போல, ஊசல் அடிக்கிறது. ரூபா நோட்டை தாத்தா கண்ணுல காமிச்சிட்டு அதை எரிச்சு தண்ணியில கரைச்சி வாயில ஊத்தின உயிர் போச்சு. அப்போ மக்களுடைய உயிரெல்லாம் எதில் இருக்குது? சொத்துலையும். ஆமா. இன்னொரு செய்தி கேள்விப்பட்ட, தங்கத்தை உரைச்சி தண்ணியில கலந்து அது வாயில ஊத்தணும் உயிர் போச்சு. அப்போ உயிரெல்லாம் எவ்வளவு சொல்லுங்க. ஆமா, இப்படிலாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கடைசி காலத்துல. ஆனா நம்ம உயிர் ஏசுனாதுதான். ஏன்னா அவர் தான் உயிரை நமக்கு கொடுத்து நம்ம உயிரை விட்டுக்கிட்டாராம். என்ன நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதனால்தான் உன் ஜீவன் தப்ப. அப்போ உலகத்தை தேவன் ஒரு நாளில் என்ன செய்ய போறாரு? அக்கினிக்கு இரையாக, வானம பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. சோ நம்முடைய ஜீவன் தப்பிக்கணுமா வேண்டாமா? அதனால்தான் உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, சடங்காச்சாரத்தை விட்டு, உலகத்தின் மேன்மைகளை விட்டு, எல்லாத்துக்கும் மேல இருக்கிற நாட்டத்தை விட்டு நாம் ஆண்டவரிடத்துல ஓடி வர வேண்டியவர்களா இருக்கும். நித்திய ஜீவனை நோக்கி ஓடி போகிறவர்களா இருக்குவோம். பரலோகத்தை நோக்கி ஓடி போகிறவர்களா இருக்குவோம். ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு? ஜீவன் தப்ப ஓடிப்போ. ரெண்டாவது கட்டளை, பின்னால பார்க்காத. ஸ்தோத்திரம். கட்டளை ரெண்டாவது கட்டளை. மூணாவது கட்டளை, நிக்காத. அல்லேலூயா. சொல்லுங்க. ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னால பார்க்காத, நிக்காத. சமபூமியில என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு போகாத, பேலன்ஸா நிக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லாத. தோத்திரம். சமபூமியில நிக்காத. தோத்திரம்.
ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண போக வேண்டியதா, என்ன உலகத்தோட ஓட்டு போக வேண்டியதா? இல்ல, போகாத, எட்டு நில்லு. அல்லேலூயா, வாழ்ந்து காட்டு. ஆமென். அல்லேலூயா. சோ 3 கட்டளை கொடுக்குறாங்க. ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆமா, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். பின்னால பாக்காததுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். சமூகத்தில் நிக்க அது உட்காந்து கேட்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் ஷார்ட்டா மட்டும் சொல்லிட்டு போறேனே, பின்னால பாக்காத. அல்லேலூயா. இயேசுநாதர் மேலேயே உன் கண்ணை வச்சுனது. இயேசுநாதரை பாக்குறத விட்டுட்டு பின்னால பாக்காத. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வாட்சி பின்னால இருக்குது, அதனால முன்னால இருந்து பின்னால தூக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரம் இல்லையா, எவ்வளவு ஒரு நல்ல நேரமா இருக்குது இல்லையா? இது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஆமென். விசுவாசத்தை தோங்குறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி பார்க்கிற நோக்கியாக்களாக நாம் இருக்கோம். ஆமென். சகோதரர், அல்லேலூயா. அப்போ இயேசுவை பார்க்க வேண்டியவங்க பின்னாலே பார்க்கணும். பின்னால நமக்கு பின்னால நிறைய நடக்குது. நமக்கு பின்னால நிறைய பேச்சு ஓடுது நமக்கு பின்னால. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு பின்னால நிறைய வேலை நடக்குது. நமக்கு பின்னால நிறைய விஷயங்கள் நமக்கு பின்னாலே நடக்குது. ஸ்தோத்திரம். அது திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தேன்னா விழுந்துருவ, உன் ஜீவன் போயிடும். ஸ்தோத்திரம். பின்னால பார்க்காத, இயேசுவையே நோக்கி பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சமபூமியில நிக்காத. வேதத்துல மட்டும் நில்லு, சத்தியத்துல மட்டும் நில்லு, இயேசுக்காக மட்டும் நில்லு, இயேசுவோடு நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா நம்ம ஓடி போக வேண்டிய தூரம். ஆமா, அல்லேலூயா. இயேசுவுக்காக நம்ம வாழணும். ஆமென். இப்படி எல்லா கட்டளையை பெற்று லோத்து மனைவி பிள்ளைங்க எல்லாம் வருது. வாசிங்க. என்றார். முடியாது, தொடரும். பாருங்க எப்படி இந்த டிஸ்கஷன் எல்லாம் வேணுமா? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓடிப்போ, பின்னால பார்க்காத, நிக்காத. உடனே கீழ்படிஞ்சு கர்த்தர் காட்டுற மலைக்கு போயிருக்கணுமா வேணாமா? போயிருக்கணும். ஆனா அவருக்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அவர் மூளையை போட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. தன் சுயமாக சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவருக்கு என்ன பின் விளைவு வந்ததுன்றத பின்னால நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. 26வது வசனம் பாருங்க. யாரு? லோத்துக்கும் அழகான பொண்டாட்டிதான். ஸ்தோத்திரம். ஆனா தான் புருஷன் மேல, தான் பிள்ளைங்க மேல அவளுக்கு நோக்கம் இருக்கிறத விட்டுட்டு, ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறத விட்டுட்டு அவ என்ன செஞ்சா? தேவனுடைய கட்டளையை மீறினாள், பின்னிட்டு பார்த்தாள். ஏன்னா பின்னால பத்தி ஏறியது எது? புடவை, நகை நட்டு, பணம் சேர்த்து வச்சதெல்லாம் ஏறியது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜீவன் தப்ப. ஆமா, ஜீவன் தான். உங்களுக்கு ஜீவன் தான். பணத்தை விட ஜீவன் தான் பெருசு. புடவை விட ஜீவன் தான் பெருசு. நகை நட்டை விட உயிர் தான் பெருசு. அந்த நேரத்துல நகை நட்டை பத்தி நினைக்க முடியுமா? சொத்து சுதந்திரத்தை பத்தி நினைக்க முடியுமா? ஆனா இவ்வளோ என்ன செஞ்சுட்டா? தேவனுடைய கட்டளையை மீறுந்தனால என்னவாயிட்டா? சரி, என்னவாயிட்டா? தூணா மாறிட்டா, உப்பு தூணா மாறிட்டா. நான் சொல்லல, வேதம் சொல்ற சத்தியம். அதனால நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இயேசுவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. லாபமாய் தோன்றது எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டாப்புங்க. இது கொஞ்சம் சூப்பர். இது கொஞ்சம் மேலான காரியம். அவன் மற்றவங்களை பார்க்க வேணாம், மற்ற கிறிஸ்தவங்களை பார்க்க வேணாம், உலகத்தை பார்க்க வேணாம், மேன்மக்களை பார்க்க வேணாம், கட்சிகளை பார்க்க வேணாம். லாபமாய் நாமளும் அத பவுல் எழுதுறாரு அழகா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நான்
தகுதி இல்ல. நமக்கு என்ன தகுதியை தெய்வம் கொடுத்திருக்காரோ அதுல நம்ம ஓடுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சக்திக்கு மிஞ்சின தகுதியில நம்ம ஓடக்கூடாது, அது மேல ஆசைப்படக்கூடாது. ஆமென். ஆக ஒரு லட்சியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.